நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. சகலத்தையும் உம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிற தேவனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையை தாங்கட்டும் ஆண்டவரே. அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். யோபு 2வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்னது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அந்த வசனத்தை போலாம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனசு போன வாரத்தில் முந்தின வாரம் பார்த்தோன்னு நினைக்கிறேன். மனசில் இயேசுவை பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. மனது யாரை பற்றி கொள்ளணுமா? இயேசுவை பற்றி கொள்ளணும். இன்னைக்கு நம்ம வாசித்தோம், உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறார் யோபு. அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்கு என்ன? உறுதியாய் பற்றி கொள்வது. இன்றைக்கு உத்தமத்திலே உறுதியாய் இருப்பது. அல்லேலூயா. உறுதியாக இருப்பதுனால உறுதியாக இருப்போம். கர்த்தருக்காக அடி வாங்குவோம், கர்த்தருக்காக ரத்தம் சிந்துவோம். அதுலெல்லாம் உறுதி இருக்கும். உத்தமத்திலே உறுதி. உத்தமம் என்பதற்கு சரியான அர்த்தம் உண்மை. தேவனுக்கு முன்பாகவும் நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் எப்படி இருக்கணுமா? உண்மையாக இருக்கணுமா? இந்த யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? பெரிய மனுஷன். அப்படி உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது யோபுவை குறித்து யார் சாட்சி சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார் சாட்சி. 8வது வசனம், முதல் அதிகாரம் 8வது வசனத்திலே, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவனை மாதிரி திருச்சியில் ஒருவரும் இல்லைன்னு சொல்லலை, அவனை மாதிரி இந்தியாவில் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லலை. பூமியில் யோபுவை போல ஒருவனும் உத்தமத்திலே உறுதியானவன் இல்லைன்னு ஆண்டவர் எப்போ சொல்கிறாருன்னா, யோபு ஒரு மிகப்பெரிய மனிதனாய், பயங்கர செல்வந்தனாய் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் பூமியில் யாருமே ஒன்றை மாதிரி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு, அதுவும் ஆண்டவர் சொல்கிற அளவுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. நம்மளை பார்த்து ஆண்டவர், இந்தியாவில் ஒன்றை மாதிரி யாருமே உண்மை உள்ளவங்க இல்லைன்னு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு நமக்கு நாமே கேட்டுக்குவோம். நம்ம மற்றவங்கள சொல்லுவோம், இவங்க உண்மையே கிடையாதுங்க, அவங்கக்கிட்ட என்ன இல்லை, உண்மையே இல்லைங்க, அவங்க சரியில்லைங்க. நான் என்னை பார்த்து ஆண்டவர் பூமியில் முழு உலகத்தில் கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 800 கோடி மக்கள்லையும் ஒன்றை மாதிரி உண்மை உள்ளவங்க ஒருத்தர் இல்லைன்னு ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுவாரா, உங்களை பார்த்து சொல்லுவாரா அப்படின்னு நாம் எல்லாரும் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி யோசிக்கணும். கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிறோம். அல்லேலூயா. எலியா சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இப்போ நாம் எங்கே நிற்கிறோம்? இப்போ கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். முதல்ல அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளணும். சர்ச்சுக்கு போகிறோம், இந்த சர்ச்சுக்கு போகணும், அந்த சர்ச்சுக்கு போகணும், அப்படி இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன்? நிற்கிறேன். உத்தமத்தில் யோபு அப்பையும் உறுதியாக இருந்தார். மிகப்பெரிய மனிதனாய் அந்த தேசத்திலே, எந்த தேசமா? ஊத்ஸ் தேசத்திலே. எந்த தேசம்? ஊத்ஸ் தேசம். அந்த தேசத்தில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்த போதிலும்
ஆண்டவர் பார்த்து பூமியில் உன்ன மாதிரி ஒருத்தரும் உண்மையில் உண்மை கிடையாது, மற்றவங்க யாரும் இல்லை, நீ தான் உண்மை உள்ளவன்னு சொல்கிற மாதிரி வாழ்ந்தார். அதே யோபு எல்லாத்தையும் இழந்தார். ஒரு நாள் சகலமும் அவரை விட்டு போயிடுச்சு. உடல் சுகம் கூட அவருக்கு போயிடுச்சு. அப்படியே ஓட்ட வச்சு என்ன செய்கிறாரு, சுரன்றாரு. அப்படி அரிப்பு, உடம்பெல்லாம் அரிப்பு, கொப்பளமாக வருது. அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு அப்படியே என்ன செய்யுது, அப்படியே அவருடைய புண்கள் அழுகி நாற்றம் எடுத்ததுன்னு வாசிக்கிறோம். என்ன எடுத்துச்சா? அப்படி நிலைமையிலையும் எல்லாம் போயிடுச்சு அவருக்கு. யோபுடைய இழப்புகளை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அவருக்கு இருந்த செல்வம் எல்லாம் போயிடுச்சு. பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒரே நாளில் மரிச்சாங்க. எல்லாத்தையும் இழந்து அந்த மனைவி ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க. அந்த மனைவியும் சொல்கிறாங்க, உன் உத்தமத்தில் இன்னும் நீ உண்மையாக இருப்பியா ஆண்டவருக்கு? இன்னும் நீ இருப்பியா? தேவனை தூசித்து ஜீவனை விடு. அப்போ உண்மையாக இருப்பியா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க? இப்போ நம்ம பேசுகிறோம் ஒருத்தவங்கள, இப்போ பெனோலியாவை நான் சொல்கிறேன், பெனோலியா இன்னும் நீ உண்மையாக இருப்பியா? நீ இனிமேல் உண்மையாக இருக்காத, நீ போய் அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லுவோம். உண்மைன்றப்ப அதுக்கு என்ன எதுக்காக அவங்க உண்மையாக இருக்காங்கன்றதை வெளிப்படுத்துவாங்கல்ல. நீ உண்மையாக இருக்கியா? இன்னும் உண்மையாக இருக்கியா? போய் அந்த பொய்யை சொல்லிவிட்டு அந்த காசை வாங்கிட்டு வாப்போ. இன்னும் நீ உண்மையாக இருக்கியா? ஒரு பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு. இன்னும் நீ உண்மையாக இருக்கியா? கேஸை போடு. இன்னும் நீ உண்மையாக இருக்கியா? பரவாயில்ல, பாவம் செய். அப்போ உண்மையாக இருக்கியான்னு சொல்லிட்டு அந்த உண்மைக்கு எதிரான ஒரு காரியத்தை சொல்லுவோம். இந்த அம்மா சொல்லுது, இந்த யோபுடைய மனைவி சொல்லுது, இன்னும் நீ உண்மையாக இருக்கிறியா? தேவனை தூசிச்சிரு, தேவனை தூசிச்சிரு. அப்போ உண்மை உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா எந்த சூழ்நிலையில தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் என்ன செய்வாங்களாம், இன்னும் உத்தமத்தில் நீ உறுதியாக இருக்கியா? இன்னும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் யாராவது ஒருத்தரை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு படிக்கிற பிள்ளை இன்னொரு பிள்ளைய பார்த்து சொல்லி, இன்னும் நீ உத்தமமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காத, சும்மா ஒரு பிட்டை எடுத்து வச்சு எழுது. அப்போ பிட்டடிச்சா உண்மை இல்லை, அப்படி தானே? பிட்டடிச்சா உண்மை இல்லை. அப்போ சொல்லுவாங்க, இன்னுமா உண்மையாக இருக்க, பிட்டடி. இப்போ ஒரு பால் வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட போய் இன்னுமா நீ உண்மையாக இருக்க, கொஞ்சம் தண்ணியை ஊற்று. அப்போ பாலில் அதிகமாக தண்ணி கலந்தா உண்மை இல்லை. நகை வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட போய் இன்னுமா நீ உண்மையாக இருக்க, கொஞ்சம் செம்பை கூட கல. அப்போ அளவுக்கு அதிகமாக செம்பு கலந்து ஏமாத்துறது உண்மை இல்லை. இன்னுமா நீ உண்மையாக இருக்க, இன்னுமா நீ உண்மையாக இருக்க, இதை செய். இன்னுமா நீ உண்மையாக இருக்க, அதை செய். இன்னுமா நீ உண்மையாக இருக்க, திருடு. இன்னுமா நீ உண்மையாக இருக்க, உங்கள் வீட்டுக்கார காசு தான் பரவாயில்ல, எடுத்து திருடி வை. இன்னுமா நீ உண்மையாக இருக்க, லஞ்சம் வாங்கு. இன்னுமா நீ உண்மையாக இருக்க, இந்த காரியத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. இப்படி எத்தனையோ காரியங்களை, உண்மைக்கு புறம்பான காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த யோபுடைய உண்மையை குறித்து, யோபுடைய உத்தமத்தை குறித்து யோபு மனைவி சொல்கிறாங்க, இன்னுமா நீ உத்தமமாக இருக்கிறன்ற. வீடு போச்சு, வாசல் போச்சு, ஆடு மாடுக போச்சு, ஒட்டகம் போச்சு, ஆஸ்தி போச்சு, எல்லாம் போச்சு, பிள்ளைங்க அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க, எல்லாமே இழந்து இன்னுமா நீ உண்மையாக இருக்க, தேவனை தூசி. அல்லேலூயா. தேவனை தூசித்து. அப்ப தேவனை தூசிப்பது என்பது, ஜீவனுள்ள தேவனை முறுமுறுப்பது என்பது உண்மைக்கு புறம்பானது. யார் ஒருத்தர் தேவனை முறுமுறுக்கிறார்களோ அவர்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல. ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார், ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணிட்டார்னா அப்போ உண்மையிலிருந்து விலகிட்டோம். அல்லேலூயா. அவர் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, அவர் எங்களை தப்புவிப்பார், தப்புவியாமல் போனாலும். அது அவிசுவாச வார்த்தை. அது தப்புவியாம போனாலும் ஆஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கு எங்களை அவர் காப்பாற்றுவாரியா? அவர் எங்களை காப்பாற்றாம கைவிட்டாலும் சரி, நாங்கள் அவரை விடுவது இல்லை. அல்லேலூயா. யோபுவை போல நமக்கு உண்மை இருக்கா? உண்மை அப்படின்றது ஆண்டவரை முறுமுறுக்காம, ஆண்டவரை குறை சொல்லாம, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. எத்தனை சூழ்நிலையில் நம்ம ஆண்டவரை தூசிக்கிறோம். அசால்ட்டாக தூசிப்போம். அசால்ட்டாக என்ன செய்வோம்? தூசிப்போம். ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு.
ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு கெட்டது செய்யவே மாட்டார். ஒரு நாள் நமக்கு கெட்டது செய்ய மாட்டார் ஆண்டவர். அவருக்கு அது மட்டும் தெரியாது, அது மட்டும் அவருக்கு தெரியாது. ஒரு சின்ன பையன் சொன்னானா, ஏசப்பாக்கு எல்லாம் தெரியும்னு அவங்க அம்மா சொன்னப்ப அவன் சொன்னானா, ஏசப்பாக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தெரியாதுமா. என்ன தெரியாது? ஒன்று பாவம் செய்ய தெரியாது, இன்னொன்று நமக்கு தீமை செய்ய தெரியாது. நமக்கு தீமை செய்ய அவருக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். நம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை குறை சொல்கிறோமா? ஆண்டவரை தூசிக்கிறோமா? ஆண்டவரை முறுமுறுக்கிறோமா? இந்த வேலையில் நாம் ஆண்டவரை மாற்று. ஆண்டவரே, உண்மை உள்ள பிள்ளைங்களா எங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்லுவார், சங்கீதம் 12:1 வாசிக்கலாம். மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள், மனுஷருக்குள்ளே உண்மை உள்ளவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள்னா யாருன்னு பார்த்தோம்? எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காமல், தேவனை குறை சொல்லாமல், தேவனை தூசிக்காமல், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களுக்கு பேர் தான் உண்மை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்கள் மனிதர்கள் கூட்டத்தில் நாளுக்கு நாள் எப்படி இருக்கிறாங்க? குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். தற்பெரியராகவும் மனிதர்கள் எப்படி இருக்காங்க? என்னுடைய விருப்பத்தின்படி தான் எல்லாம் நடக்கணும், என் விருப்பத்தின்படி தான் எல்லாம் நடக்கணும், நான் நினைச்சபடி நடக்கணும், நான் நினைச்சபடி தான் என் கணவர் நடக்கணும், நான் நினைச்சபடி தான் என் மனைவி நடக்கணும், இல்லைன்னா முறுமுறுப்பேன். ஒரு எதிர்பார்ப்பை ஒன்று வச்சுக்கிட்டு என் எதிர்பார்ப்பின்படி தான் என் மனைவி இருக்கணும், என் எதிர்பார்ப்படி தான் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கணும், என் எதிர்பார்ப்பின்படி தான் என் பிள்ளைங்க இருக்கணும், நான் எதிர்பார்த்த மார்க் வரணும், நான் எதிர்பார்த்த இடத்துல வேலை வரணும், நான் எதிர்பார்த்த சம்பளம் வரணும். இதெல்லாம் இருந்தால் நான் தேவனை மகிமைப்படுத்துவேன். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன்? மகிமைப்படுத்த மாட்டேன். நான் திட்டுவேன். அவரையே என்ன செய்வேன்? கேள்வி கேட்பேன். என்னத்தை செஞ்சாரு, என்னத்தை பண்ணாரு? அவர் தீமை செய்கிறவர் அல்ல, தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன் அவர். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள். தேவனை முறுமுறுக்காமல் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு மகிமையை செலுத்துகிறவர்கள் குறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நாம் அந்த குறைஞ்ச லிஸ்ட்டில் இருக்கிறோமா? கூடுற ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய மாட்டேன் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும். பவுல் சொல்வார், உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நிகழ்காலமோ எதிர்காலமோ, பசியோ பட்டினியோ, நிர்வாணமோ நாசமோசமோ, கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை அது. நாம் மனிதர்கள் உயர்ந்து இருக்கும்போது ஒரு தாழ்வு வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிச்சிடக்கூடாது. இப்போ யோபுவுக்கு கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்குன்றீங்களா? கண்டிப்பாக இருந்திருக்கும், கஷ்டம் இருந்திருக்கும். 10 பிள்ளைங்களும் ஒரே நாளில் மரிச்சு போனால் ஒரு தகப்பனுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குமா? கஷ்டம் இருந்திருக்கும். ஆனால் உடனே என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவரே உமக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன், எனக்கு நீங்கள் கெட்டது செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன், உங்களுக்கு மகிமை செலுத்துகிறேன். ஒட்டகம் போச்சு, ஆடு மாடுகள் போச்சு, கழுதைகள்லாம் போச்சு, ஆஸ்தி போச்சு, வீடே இடிஞ்சு விழுந்துச்சு. ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாமே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாமே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாமே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க. அதுதான் உண்மைன்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு. அந்த அம்மா என்ன செஞ்சு, ஆகா இவன் உண்மையாக இருக்கிறான், தேவனை ஊசி குறை சொல்லு. என்ன பண்ணார் ஆண்டவர்? வேலி அடைச்சு பாதுகாக்கிறேன். என்ன பண்ண? வசனமே சொல்லுது வேலி அடைத்து பாதுகாத்தார்னு. உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் மெஸ்பா திருச்சபையிலே குறையக்கூடாது. அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் குறையக்கூடாது. நாம் உண்மையிலிருந்து நாம் கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது? இறங்கிடக்கூடாது. எந்த நிலைமையாக இருந்தாலும் ஆண்டவரே உங்கள் கண்ணுக்கு மறைவாக எதுவுமே நடக்கல ஆண்டவரே, உங்கள் கண்ணுக்கு மறைவு எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இது நடக்குதுன்னா நாளைக்கு நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு வாசலை நீங்கள் அடைக்கிறீங்கன்னா 10 வாசலை திறந்து வச்சுட்டு தான் அந்த ஒரு வாசலை நீங்கள் அடைப்பீங்க, அது தெரியும். அந்த 10 வாசல் எதுன்னு நான் பார்க்க எனக்கு நீங்கள்
உதவி செய்யுங்க ஆண்டவரே. முறுமுறுக்காத, தேவனை குறை சொல்லாத. தேவனை குறை சொல்லாதவர்கள் அப்படின்னா யாருன்னு இதில் பார்த்தீங்கன்னா, அந்த யோபு தேவனை குறை சொல்லவும் இல்லை, தன் உதடுகளினால் பாவம் செய்யவும் இல்லை. நாம் தேவனை குறை சொல்கிறோமா? இல்லை இல்லை. தேவனை நம்ம ரொம்பலாம் குறை சொல்கிறவங்க கிடையாது தானே. ஏதோ ஒரு மனசு வருத்தத்தில் இன்றைக்கி சொல்லுவோம், ஏன் தான் எனக்கு இப்படி நடக்குதோன்னு. உடனே அடுத்த நேரம் ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, தெரியாமல் நான் என்ன செஞ்சுட்டேன், பேசிட்டேன், உண்மை தானே, அப்படி சொல்லுவோம் தானே. இல்லையா? சொல்ல மாட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் எனக்கு உதவி. சரி, தேவனை அந்த அளவுக்கு மோசமாக யாரும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம திட்ட மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். ஆனால் மறைமுகமாக நம்மளே அறியாமல் நம்ம தேவனை தூசிக்கிறோம், குறை சொல்கிறோம். எப்படி தெரியுமா? நீங்கள் என்ன குறை சொல்லணுன்னா டைரெக்டாக வந்து என்னை நீங்கள் வந்து திட்டணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேனா உங்களுக்கு நான் கொடுக்கேன், இந்தாப்பா அந்த பேனா வச்சுக்கேன். வாங்கிக்கிச்சு பென்னோலியா, வாங்கிட்டு போய் பெட்டிலாட்டா சொல்லுது, பேனா வைப்பார். என்ன பேனா வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா, இதை நான் கேட்டேனா, இதை நான் கேட்டேனா, இந்த பேனாவை கொடுத்துருக்காங்க, இந்த பேனாவை கொடுத்ததுக்கு இவங்க கொடுக்காமலே இருக்கலாம். இதை பெருசாக வேற பெருசாக கொண்டு வந்து கிஃப்ட் பேப்பர்லாம் சுற்றி கித்தி. ஆனால் என்னையே அந்த பிள்ளைக்கு பிடிக்கும். என்னைய பிடிக்குமா பிடிக்காதா? அப்பப்போ அதை நம்ம உறுதிப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. என்னைய பிடிக்கும், உஷாண்டியை பிடிக்கும். ஆனால் உஷாண்டி கொடுத்த பேனா பிடிக்கல. எல்லாத்துட்டையும் டிராவிட் வந்து கேட்பா, பரிச்சை எழுதினே அந்த பேனா நல்லா இருந்துச்சா? ஆமாம் நல்லா கொடுத்தாங்களே பேனை, 20 ரூபா பேனை, இதை வாங்குறதுக்கு எங்களுக்கு முடியாதாக்கும். அப்போ அந்த பிள்ளை தன்னையே அறியாமல் என்ன செஞ்சிட்டு இருக்கு, தூசிக்குது. நான் கொடுத்ததை அது கேவலமாக பேசுறதுனால அது என்ன கேவலமாக பேசுது. தனிப்பட்ட முறையில் அதுக்கிட்ட வந்து உஷாண்டி எப்படின்னா, உஷாண்டி நல்லவங்க, அவங்க நல்லா பேசுவாங்க, எங்கள் மேலே நல்லா அன்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த பேனா ஒன்று கொடுத்தாங்க பாருங்க, அதுதாங்க ரொம்ப மோசம், கேவலமாக இருந்துச்சுங்க அந்த பேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த கேவலன்றதெல்லாம் சொல்லவே கூடாது. சும்மா தமாஸில் சொல்லுவாங்க பிள்ளைங்க. தமாஸில் ஏதாவது ஒரு சாப்பாடை சொல்லிட்டு, இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு, அந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டியா, ஐயோ கேவலமாக இருந்துச்சு. அங்கே போய் ஒரு வீடு பார்த்தீங்களா, அந்த வீடு எப்படி இருந்துச்சு, கேவலமாக இருந்துச்சு. இந்த கேவலன்ற வார்த்தை இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் வருது நம்ம பிள்ளைகள் மத்தியில். சொல்லாதீங்க, ஏன்னா கேவலம்னா தரித்திரம்னு அர்த்தம், பஞ்சம்னு அர்த்தம். அர்த்தத்தை புரிஞ்சு பேசணும். அவலட்சணமும் கேவலமுமான 7 பசுக்கள். கேவலம்னா தரித்திரம் பஞ்சம் அப்படின்னு அர்த்தம், அவலட்சணம்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்களா, எப்படி பாருந்துச்சு, சாப்பாடு அவ்வளோ நல்லா இல்லைங்க அப்படி சொல்லுங்கள். கேவலமாக இருந்துச்சுன்னு சொல்லாதீங்க. வார்த்தைகள்லாம் நிறையா மாறணும், வார்த்தைகள்லாம் நிறையா மாறணும். சரி, இங்கிட்டு வாங்க. பேனா, பேனா எப்படி இருந்துச்சு, அது கேவலமாக இருந்துச்சு. அவங்க நல்லவங்க தான், ஆனால் அவங்க கொடுத்த பேனா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்குறோம் ஜெனிஃபருக்கு. ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அடுத்த வாரம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரல. ஏன்பா போடல அந்த ட்ரெஸ்ஸை? இல்லை ஆண்டி, வேறு ட்ரெஸ்ஸு எடுத்தேன், அயன் பண்ணலை, அதான் போடல அப்படின்னு நம்மக்கிட்ட. இன்னொருத்தவங்க கேட்பாங்க, லதாக்கா கேட்பாங்க, ஏம்மா அந்த ட்ரெஸ்ஸை போடலையா? கேவலமாக இருந்துச்சு. என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அவங்க? அவங்கள உனக்கு பிடிக்குமா? அவங்கள எனக்கு பிடிக்கும், அவங்க கொடுத்தாங்க பாருங்கள் ட்ரெஸ்ஸு, படுமோசங்க அந்த ட்ரெஸ்ஸு. அப்போ அந்த பிள்ளையை அறியாமல் அந்த பிள்ளை யாரை குறை சொல்லிகிட்டு இருக்கு? யாரை குறை சொல்லுது? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? நான் கொடுத்த ட்ரெஸ்ஸு அது குறை சொன்னால் அது யாரை சொல்கிறதா அர்த்தம்? இன்னைக்கு நாம் எத்தனை பேர் கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்களை குறை சொல்கிறோம்? இது என் வயிற்றில் ஏன் தான் பிறந்துச்சோ, 4 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளைய 2 பிள்ளைய தூக்கி சொல்கிறது, 2 பிள்ளைய குறைச்சி சொல்கிறது. என்னன்னாலும் அந்த பிள்ளை தாங்க நல்ல பிள்ளை, இந்த பிள்ளை கெட்ட பிள்ளைங்க. இந்த பிள்ளைய கொடுத்தவர் யாரு? இப்போ இந்த பிள்ளை வந்து இந்த பேனாவை பற்றி குறை சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேனாவை பற்றி அங்கே ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கு, சாந்திஸ்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு, என்ன கொடுத்தாங்க பேனா இருந்தால் 20 ரூபா பேனா, அவன் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு பேனா வச்சு எழுதிக்கிட்டு இருக்கான், இந்த காலத்தில் 20 ரூபா பேனாவை கொடுக்குறாங்க அவங்க அப்படின்னு இந்த பிள்ளை அங்கே சொல்லிகிட்டு இருக்கும்போது என் காதில் அது கேட்டுச்சுன்னா நான் எவ்வளோ வருத்தப்படுவேன். சரி, எவ்வளோ அன்பாக கொடுத்தேன் அதுக்கு,
அது மேலே உள்ள அன்புனால கொடுத்தேன், அது மேலே உள்ள நேசத்தினால கொடுத்தேன், அந்த பிள்ளை மேலே இருக்க பாசத்தினால நான் கொடுத்தேன். நான் கொடுத்த பேனாவை பற்றி இவ்வளோ குறை சொல்லுதே. ஆனால் அது சொல்லும், பெட்டியில் 500 ரூபா பேனால எழுதுது, கிறிஸ்டினா 1000 ரூபா பேனால எழுதுது, எனக்கு 20 ரூபா பேனாவான்னு இது நினைக்குது. ஆனால் அந்த 20 ரூபா பேனாக்குள்ளே நான் எதை வச்சு கொடுத்துருக்கேன்? என்னுடைய அன்பை வச்சு கொடுத்துருக்கேன். அப்போ என்னுடைய அன்பை இந்த பிள்ளை மறுதளிக்கும் போது என் இருதயம் எவ்வளோ கஷ்டப்படும். அதே மாதிரி தானே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்க, அது மாதிரி தானே. அந்த பிள்ளைங்களை பற்றி குறை சொன்னீங்கன்னா, அந்த பிள்ளை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில உண்மை எப்படி இருக்கு? கர்த்தர் கொடுத்ததை நம்ம குறை சொல்கிறோமா? அப்போ நான் கர்த்தரை தூசிக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தர் கொடுத்த மனைவியை அவமானப்படுத்துகிறோமா? அவள் கிடக்குறா, அவள் அப்படி தான் சொல்லுவா, அவள் இப்படி சரியில்லை, அவள் அப்படி சரியில்லை அப்படின்னு சொல்கிறோமா? சொல்கிறாங்களா? அப்படிப்பட்டவங்க அப்போ கர்த்தரை என்ன செய்கிறாங்க? குறை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். தாங்கவே முடியாத குற்றங்கள் இருக்குமானால், குறைகள் இருக்குமானால் எந்த இடத்துல போய் சொல்லணும்? முதல்ல தேவன்கிட்ட சொல்லணும். ரெண்டாவது தேவனுடைய சார்பிலே நிற்கிறவர்கள்ட்ட போய் என்ன செய்யலாம்? சொல்லலாம். இப்படி இருக்குது, எனக்காக ஜெபிச்சுக்கங்க, எனக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர்களாய் நம்மை நடத்தணும். தேவன் உண்மை உள்ளவராக இருந்தால் நாம் உண்மை உள்ளவங்களாக இருப்போம். அவர் கண்டிப்பாக உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போது கூட அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? உண்மைன்னா இந்த நாளில் எதை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நிறைய காரியம் இருக்குது உண்மைன்னா. பொய் சொல்லாமல் இருக்கிறது உண்மை, நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது தேவனை குறை சொல்லாமலும் முறுமுறுக்காமலும் இருப்பது உண்மையுள்ள ஒரு காரியம். நாம் இருக்கிறோமா? தேவன் கொடுத்த பிள்ளைகளை ஒரு அளவுக்கு மேலே குறை சொல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. படிக்காமல் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அடங்கவே மாட்டேங்குது, படிக்கவே மாட்டேங்குது, அநியாயம் பண்ணுது, சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் அதை ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கிட்டு மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது. பிள்ளைங்க எனக்கு காசு கொடுக்கல, பிள்ளைங்க எனக்கு பணம் கொடுக்கல, பிள்ளைங்க என்னை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து. முதியோர் இல்லத்தில் இருக்கவங்கள போய் பாருங்க. 100 பேர் இருந்தாங்கன்னா 70 பேர் பிள்ளைகளை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. நாம் குறை சொன்னால் கூட அதை விடுங்கம்மா, வேணாம்மா, விடுங்கம்மா, என்னமோ அவன் நேரம் சரியில்லைம்மா. என்ன சரியில்லை? நாம் நேரம் பார்க்கக்கூடாது, நாள் பார்க்கக்கூடாது, நட்சத்திரம் பார்க்கக்கூடாது, பாசத்தையும் பார்க்கக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. அப்படி சொன்னாங்க ஒரு அம்மா. அந்த அம்மாட்ட சொன்னேன், என்னம்மா யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க, என்னையெல்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, உங்கள் பையன் இருக்கானா? நல்ல நிலைமையில் இருக்கான், என்ன பிள்ளைங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு, அப்படிலாம் சொல்லாதம்மா, அவன் நேரம் சரியில்லைம்மா, நேரம் காலம் எல்லாம் மாறினா என் பையன் மாறிடுவாமான்னு சொல்கிறாங்க ஒரு இயேசுவை அறியாதவங்க. இயேசுவை அறிஞ்சவங்ககிட்ட போய் சரி விடுங்க, கர்த்தர் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பாரு அப்படின்னா எண்ணத்தை கொடுப்பாரு, அவனை நல்லா ஆசீர்வதிச்சு வச்சுருக்காரு, இன்றைக்கி எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான், நல்லா இருக்கட்டும். எப்படி அந்த நல்லா இருக்கட்டும்ன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? நாசமாக போட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி நாம் சொல்லணும். தேவன் கொடுத்ததை, தேவன் கொடுத்த பிள்ளைகளை குறை சொல்ல கூடாது. தேவன் கொடுத்த வாழ்க்கை துணையை குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது, தேவன் கொடுத்த நாம் இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா? நாம் இருக்கிற வீடு. ஏன்னா நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை உலகம் தோன்றுவதற்கு முன்பாக கர்த்தர் முன்குறித்து அந்த எல்லையில் கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கிறார். அந்த எல்லையை குறை சொல்லக்கூடாது. என்ன வீடு? எங்கள் வீடு. என்ன வீடு? எங்கள் வீடு. 4 செவுரு, இங்கிட்டு போனால் இங்கிட்டு முட்டுது, இங்கிட்டு போனால் இங்கிட்டு முடி, சின்னோண்டு வீடு. சின்னோண்டு வீடு இருந்தால் பெரிய வீடு வேணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. 1 பெட்ரூம் இருக்கிற வீட்டில் குடி இருக்கிறவங்க 2 பெட்ரூம் உள்ள வீடு வேணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. கர்த்தர் கொடுத்ததை அற்பமாக நினைக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க, கர்த்தர் கொடுத்த கணவன், உண்மைன்னா இதாங்க உண்மை, இதான் உண்மை. சரியில்லை, அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. ஒரு சில பிள்ளைங்க அப்பாவா 4 பேர் முன்னாடி இது எங்கள் அப்பான்னு காமிக்காதுங்க. காமிச்சா ஐயோ அவங்க அப்பாலாம் அப்படி இருக்காங்க, அவங்க அம்மாலாம் அப்படி இருக்காங்க, நீலாம் வராத எங்கள் ஸ்கூலுக்குன்னு சொல்லுங்க பிள்ளைங்க. வந்தா என்ன செய்யாது? கையிலே கட்டிட்டு அப்பா வராரு அப்படின்னு அந்த அப்பாவை என்னை அங்கேயே நிறுத்துப்பா, என்னை அங்கேயே நிறுத்து, நான் போய்க்கிறேன், நீ வந்து என்னை உள்ளே விடாத,
ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்ப்பாங்க, நீ சேவிங் பண்ணவும் இல்லை, கையிலேயே கட்டிக்கிட்டு வந்து நிற்கிற, அசிங்கமாக இருக்குது. உண்மை இல்லாதவர்கள். அல்லேலூயா. முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வீட்டை, கர்த்தர் கொடுத்த வேலையை, இந்த வேலையை சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன சொல்ல மாட்டாங்க, கணவர் செய்கிற வேலையை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது சொன்னால் அவங்கெல்லாம் மதிக்க மாட்டாங்க, அதனால் நான் இப்படி சொல்லிட்டேன், அதனால் அப்படி சொல்லிட்டேன். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், எந்த சூழ்நிலையில் எப்படிங்க இருக்கான் அவங்க பையன், கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கிறான். அது வேணும்னே நம்மளை நோண்டி விடுறதுக்குன்னு கேட்குங்க. எதுவும் கொடுக்குறானா, ஏதோ கொடுக்குறானா, சப்பு சப்பு 4 அரை கொடுப்பான், போய் வாங்கிட்டு வாங்க நீங்கள் போய் அப்படின்னு சொல்லுவோம். எதுவும் செய்கிறானா, கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சு, மருமக எப்படி இருக்குது, மருமகளாக தான் இருக்குது, எப்படி இருக்குது, வேலை செய்தா நல்லா இருக்குதா அப்படின்னு ஏற்றி விடுறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் என்ன செய்கிறது, போட்டு விடுறது. உண்மை உள்ளவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. உண்மை உள்ளவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. தேவன் கொடுத்த பிள்ளைகள், தேவன் கொடுத்த பெற்றோர், தேவன் கொடுத்த வாழ்க்கை துணை, கர்த்தர் கொடுத்த குடியிருப்பின் எல்லை, கர்த்தர் கொடுத்த வேலை, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர். விதை என்பதுதான் வேலை. இந்த விதையை கொடுத்தவர் ஆண்டவர். இந்த விதையின் மேல 1 கலம் கோதுமையோ 10 கலம் கோதுமையோ 100 கலம் கோதுமையோ அது அவர் கொடுக்கிறது. வேலையை கொடுத்துட்டார். அந்த வேலையில சம்பளம் 10,000மோ 20,000மோ 50,000மோ 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுக்கிறவர் அவரு. அந்த வேலையை நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆனா இதை விட வருமானம் அதிகமா வரணும்னு விரும்புறதுல தப்பு இல்லை. இன்னைக்கு 15,000 வேணுமா, 25,000 வேணும், 50,000 வேணும், ஏன் 1.5 லட்சம் வேணும், விரும்புங்க, ஜெபிங்க, தப்பு இல்லை. ஆனா அதை குறையா சொல்லாதீங்க. பரவாயில்லைங்க, நீங்களாம் கவர்மெண்ட் வேலை செய்றீங்க, எனக்கு பாருங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நாம ஜெபிக்கலாம். உண்மையுள்ள என்னாகமம் 12:7. ஆமேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு என்ன செய்வேன், இருப்பேன்றார் ஆண்டவர். மோசையோடு இருந்தது போல நம்ம கூடவும் அவர் இருக்கணும்னா மோசையை போல நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உண்மைனா பெரிய விஷயம். உண்மை அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். ஆனால் அதில் ஒன்றை பார்த்தோம், உண்மைனா தேவனை குறை சொல்லாத, தேவனை முறுமுறுக்காத காரியம் தான் உண்மை அப்படின்னு பார்த்தோம். இந்த ஒன்றில் நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையாக இருப்போம். குறை சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். உண்மை உள்ளவர்கள் தேவன் கொடுத்த எதை பற்றியும் தூசிக்க மாட்டார்கள். உண்மை உள்ளவர்கள் கர்த்தர் கொடுத்த வேலையை குறை சொல்ல மாட்டார்கள். உண்மை உள்ளவர்கள் கர்த்தர் கொடுத்த வாசஸ்தலத்தை, குடியிருப்பின் எல்லையை குறை சொல்ல மாட்டார்கள். உண்மை உள்ளவர்கள் மனைவியையோ கணவனையோ பிள்ளைகளையோ குறை சொல்ல மாட்டார்கள், பெற்றோர்களை குறை சொல்ல மாட்டார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கணும்னா நான் உண்மை உள்ளவனா இருக்கணும்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஏசப்பா, இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அந்த உண்மையிலே நான் இடறியது ஆண்டவரே உண்மை ராஜா. நான் இடறிட்டேன் ஆண்டவரே. அநேக நேரத்தில் அந்த உண்மையிலிருந்து நான் கீழே விழுந்துட்டேன் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நான் உண்மை உள்ளவளா இல்லை ராஜா, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. ரீகா லமா நத ரக ரக சல கத்துரா நிகா லந்த ரக தர வர கது ரக சல கத ரக லபா லேகா தனகதி யாக்க தூரக்க தக்கர கரக்க சகல குதுரி யாக்க தர நிகலமா நகதி யாக்க துரலகதி யாக்கர மனகதி யாக்கர காசல கதுரா ரேபா லாபா ரபா லாபா ரபா லாபா கபா லாபா ரபா லாபா ரீகா லமா நபா ரபா கபா லகா ரபா கத கத கர கசி லெதுனி அரத ரக சலக ரபா லகபா லாபா. இயேசுவே, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னீரே. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னீரே. இயேசுவே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னோடு இருப்பேன். நான் மோசே கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ உண்மை உள்ளவனாய் மாத்திரம் இரு. கர்த்தர் கொடுத்த எதை பற்றியும் குறை சொல்லாம, கர்த்தர் கொடுத்த எதையும் தூசிக்காம, கர்த்தர் கொடுத்த எந்த ஒரு நன்மையும் அற்பமா எண்ணாம கனப்படுத்தி வாழ்வே. ஆண்டவரே,
நீர் கொடுத்த பெற்றோரை கனப்படுத்துவேன். நீர் கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவரே கனப்படுத்துவேன். நீர் கொடுத்த வாழ்க்கை துணையை கனப்படுத்துவேன். நீர் கொடுத்த வீட்டை பத்தி முறுமுறுக்க மாட்டேன். நீர் கொடுத்த வேலையை பத்தி நான் முறுமுறுக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. மோசையோடு இருந்தது போல ஆண்டவரே இவங்க கூட இருங்க ராஜா. யோசுவாவை பார்த்து சொன்னீங்க, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அதே போல கடைசி வரைக்கும் யோசுவாவோடு இருந்தீங்க. வார்த்தையிலே உண்மையுள்ள தேவன். இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தையின்படி இவர்களுக்கு ஆக கடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே யோசுவாவோடு இருந்தவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.